ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து 2014 ரிலீஸ் ஆன உள்ளிடவரை கண்டதே அப்படிங்கிற ஒரு கன்னட மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிரைம் அண்ட் த்ரில்லருக்கான ஒரு மூவி தான். இந்த படத்தை எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வேறு மாதிரி கதை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நடந்த சீனே 2-3 தடவை வரும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லுவாங்களா, அதனால எனக்கே கொஞ்சம் பார்க்குறப்ப கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துச்சு. அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் தெளிவாக புரிய வைக்கிறேன். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரை ஒன்று காமிக்கிறாங்க. அந்த ஊரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிஷிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டு செய்கிறது, அதை ஃபுல்லாகவே ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் போட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிஷிங் பண்ணுறது, இதுதான் அவங்களோட வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு பொண்ணு சொல்லுவா, இதுதான் எங்கள் ஊரில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் தான் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்கன்னா அவங்க ஊரை பற்றி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வந்து சின்ன பையனா நிற்கிறான். அப்படியே அந்த சீனில் கட் பண்ணிட்டு திரும்ப இப்போ ஒரு பொண்ணு பேக்ரவுண்டில் பேசிக்கிட்டு இருந்தால அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல்லாம் எழுதுறவன், நிறைய ஆர்டிக்கல்லாம் எழுதுவாவ. அவன் இப்போ என்ன சொல்கிறான்னா, நான் இது மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுத போகிறேன். இவனை நான் இதுக்கு முன்னாடியே காலேஜ் படிக்கிறப்ப பல தடவை பார்த்துருக்கேன். ஊருக்குள்ள வந்து இவன் நிறைய அலட்சியம் பண்ணிட்டு இருப்பான், பயங்கரமான நிறைய தொல்லைகளை கொடுத்துட்டு இருப்பான். ஆனால் இவனை பற்றி எனக்கே நிறைய தெரியாது. ஆனால் இந்த ஆர்டிக்கலை நான் எப்படி எழுதி முடிக்க போறேன்னு தெரியல. நான் ஏற்கனவே நிறைய ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன், ஆனால் இது மாதிரி ஒரு ஆர்டிக்கலை நான் பார்த்ததே கிடையாது, இது மாதிரி ஒரு கதையை நான் பார்த்ததே கிடையாது. அதுதான் இந்த ஆர்டிக்கலை நான் எழுத போறேன் அப்படின்னு படத்தோட பேரையுமே சொல்றாங்க. இந்த ஆர்டிக்கலை எழுதுறதுக்காக அவன் என்ன பண்ண போறான்னா, நிறைய பேர்கிட்ட போயிட்டு, அதாவது நம்ம ஹீரோவை பற்றி ஆர்டிக்கல் எழுத போறா. அதனால என்ன பண்றான்னா, ஹீரோ கூட பழகினா நிறைய பேரை போயிட்டு போய் இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறா. அந்த ஜெயிலுக்கு போறா. போய் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை வந்து ஜெயிலுக்குள்ள வச்சிருக்காங்க. சரி, கதவை திறந்து விடுங்க சார், இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கதவை திறந்து ஜெயிலுக்குள்ள போறாங்க. போயிட்டு அவங்க கிட்ட கேட்கறாங்க, என்ன நடந்துச்சு, எனக்கு எல்லா உண்மையுமே சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அவன் என்ன பண்றான்னா, சொல்லாம பயங்கரமா அழுகுறான். இங்க பாரு, ஒன்றும் இல்லை, பயப்படாத, என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய சீனை கட் பண்ணி என்ன காமிக்கிறாங்கன்னா, நிறைய பேர்கிட்ட போயிட்டு இதே விஷயத்த நம்ம ஹீரோயின் வந்து கேட்குற மாதிரி காமிக்கிறாங்க. ஊரோட தலைவராக இருக்கட்டும், அவர் கொஞ்சம் பெரிய கை, அவர்கிட்ட ஒரு சின்ன பையன்ட்ட, அப்புறம் ஊர்ல இருக்க இன்னும் 2-3 பேர்ட்ட கேட்குற மாதிரி வைக்கிறாங்க. அப்படியே அதோட கட் பண்ணி இன்னும் ஒரு பழைய ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பசங்களா இருக்கிறப்ப நடந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அப்பா வந்து ஒரு சர்ச்சோட இருக்க ஒரு ஃபாதரா இருப்பாரு. அந்த அப்பா கிட்ட வந்து ஒரு போலீஸ்கார வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ சின்ன பையனா என்ன பண்ணுவாருன்னா, சர்ச்சுக்குள்ள என்ட்ரி ஆவாரு. அந்த சின்ன பையனை பார்த்துட்டு போலீஸ் எல்லாருமே பிடிக்க துரத்துவாங்க. சர்ச்சு ஃபுல்லாவே துரத்துவாங்க. அவனும் அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே கார்ல வந்துகிட்டு இருப்பா. அவளும் சின்ன பொண்ணா இருப்பா. அவ கையில ஒரு கேமராவும் வச்சிருப்பா. என்னடா ஒரு பையனை போட்டு இப்படி போலீஸ்காரங்க துரத்துறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருப்பா. அப்படியே வந்து கார் ஸ்டாப் ஆகும். பார்த்தா அந்த சின்ன பையனையும் பிடிச்சிருவாங்க. எல்லா போலீஸுமே பிடிச்சி அப்படியே அந்த ட்ரக்ல ஏத்திட்டு இருப்பாங்க. அதாவது ட்ரக் இல்ல, அதாவது ஜீப்ல ஏத்திட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவானா, அவனை வந்து ஒரு போட்டோ எடுப்பா. இப்போ ஹீரோயின் சொல்றா, எப்படி நான் அந்த ஆர்டிகல் எழுத போறேன், இந்த ஆர்டிகலுக்கு நான் என்ன பேர் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தோட பேரே அவ வைப்பா இந்த ஆர்டிகலுக்கு. இப்போ ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, இந்த மாதிரி என்ன நடந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லுங்க. இந்த இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சுல, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு, எதனால இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும்ல, அதெல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. இவ எதனால இந்த ஆர்டிகல் எடுக்கிறா அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அது என்ன இன்சிடென்ட் நமக்கு சொல்லல. சோ அது ஒரு ஆர்டிகலா எடுக்கணும் தான் ஹீரோயின் வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையுமே போய் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அது மாதிரி ஒரு சொட்டத்தலையிட்ட போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி என்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே சொல்லுங்க அப்படின்னு. அப்பா வந்து அவர் என்ன பண்றாருன்னா, சின்ன வயசுல இருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோ வந்து சின்ன பையனா இருந்தான். ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தான். அப்போ ஒரு பெரிய பையன் வந்து அந்த விளையாட்டுக்குள்ள வந்தான். அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கூட சண்டை ஆயிடுச்சு. ஹீரோ என்ன பண்ணிட்டானா, சைடுல இருக்க ஒரு பெரிய கம்பி எடுத்து, ஸோ அப்படி நடந்த உடனே ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஹீரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டானா, அங்கிருந்து பயத்துல தப்பிச்சு ஊரை விட்டே ஓடி போயிட்டு பாம்பேக்கு போயிட்டான். ஹீரோ என்னன்னா போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிட்டான். அதான் ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோமே, போலீஸ்காரங்க துரத்தி பிடிச்சாங்கல்ல, மாட்டிக்கிட்டான். மாட்டினதுக்கு அப்புறம் அவனும் அப்படியே ஒரு 10-15 வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சின்ன பசங்கள்லாம் ஒரு சிறைச்சாலையில போடுவாங்க, ஏதோ ஹவுஸ் ஹோல்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, அந்த சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் ரிமாண்ட் ஆகி வெளியே வந்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பாம்பேக்கு போனால நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அவனை போயிட்டு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணேன். அவன் என்ன பண்ணானா, ஃபர்ஸ்ட் பாம்பேல சும்மா ஒரு ஹோட்டலா நார்மல் வேலையா பார்த்தான். அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு செக்கர் ஆயிட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ சின்ன பின்ன அடிதடி அது மாதிரி சில சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு அப்புறம் பாம்பேல இருக்க ஒரு பெரிய கேங் கிட்ட போய் சேர்ந்துட்டான். இப்போ அவனும் பாம்பேல இருக்க ஒரு பெரிய கேங்ல ஒரு ஆளு. அதுக்கப்புறம் நான் போய் மீட் பண்ண, இது மாதிரி சொன்னேன், உங்க அப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதை கேட்டு அவன் வேற ரொம்ப ஃபீல் பண்ணான், என்ன அப்பா செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணான். சரி இப்ப பேச வேணாம், நம்ம நாளை காலைல வாங்க பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நானும் அடுத்த நாள் காலையில போனேன். போயிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப அம்மாவை பத்தி கேட்டான். அம்மா வீட்டுல தான் சும்மா இருக்காங்க, ஆனா என்ன ஒன்று நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதே டைம் பாவம், அவங்களுக்கு யாரும் இல்ல, தனியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீயே ஊருக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, இங்க பாம்பேல இருக்க இந்த பெரிய கேங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து என்னை இங்க இருந்து போக விட மாட்டாங்க. அப்படி போனேன்னா என்னை கொல்றதுக்காக ஆள்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. நான் இங்கேயே இவங்க கூட இருந்தாகணும், வேற வழி கிடையாது. நான் வந்து உனக்கு நிறைய காசுலாம் தர்றேன், நீ போயிட்டு அங்கே போயிட்டு அம்மாவை பார்த்துக்கோ, எப்பெல்லாம் காசு வேணுமோ என்கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சு வச்சுட்டா. நிறைய காசும் கொடுத்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, அவன் என்ன யோசிச்சான்னு தெரியல. அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு கால் பண்ணான். கால் பண்ணிட்டு நான் ஊருக்கு வரலான்னு இருக்கேன், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணு, நான் இங்கே கொஞ்சம் காசு நிறைய ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வரேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணலாங்கிற பிளானை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்படியே
ஃபிளாஷ்பேக்ல நமக்கு எல்லாத்தையுமே காமிப்பாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவானா அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு வர்றது. அவன் என்னன்னா வர்றப்போ ஒரு ரெட் கலர் பேக் ஒன்று கொண்டு வந்துருவான். அந்த பேக்ல ரொம்ப மெயினான ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஐட்டம் ஒன்று இருக்கு. அதை வந்து அந்த கேங் கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துகிட்டு இருப்பான் பாம்பேல இருந்து. அப்படி தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கும் போது அந்த கேங்ல இருக்க நிறைய மெம்பர்ஸ்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்டை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் பையன் எப்படியோ தப்பிச்சு போட்ல ஏறி அங்கிருந்து தப்பிச்சிருவான். இப்போ அந்த ரெட் பேக் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப மெயின். அதுல தான் ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இப்போ தப்பிச்சு நேரம் ஊருக்கு வந்துட்டானா, ஊருக்கு வந்தோடனே இந்த சொட்டத்தில் என்ன பண்ணுவானா, இவனுக்கு வந்து ஒரு வீடு ஒன்று ரெடி பண்ணிடுவான். ரெடி பண்ணோன்னே இவனும் வீட்டுக்கு வந்துருவான். வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்து என்ன பிளான் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, அது மாதிரி துபாய்க்கு போலான்னு இருக்கேன், அம்மாவையும் கூட கூட்டு போயிடலான்னு இருக்கேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அம்மாவை போய் எப்படி மீட் பண்ண போறேன்னு தெரியல. அம்மா என்ன நினைப்பாங்க, ஏன்னா நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கேன், என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. ஆனா போய் அம்மாவை மீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அம்மாவை கூப்பிட்டு நானும் அம்மாவும் இங்க இருந்து துபாய்க்கு போய் செட்டில் ஆகணும். ஆனா என்கிட்ட வந்து பாஸ்போர்ட் இருக்கு, டிக்கெட் எல்லாமே இருக்கு. ஆனா அம்மாவுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்ல. நான் வந்து என்ன பண்றேன், உனக்கு காசு தர்றேன், நீ என்ன பண்ற, என் ஃப்ரெண்டை வச்சு அம்மாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாஸ்போர்ட் ஒன்று ரெடி பண்ணிடு. ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் நானே திரும்ப டிக்கெட் அனுப்புறேன், நீ திரும்ப அம்மாவை கூப்பிட்டு நீயும் வந்துரு துபாய்க்கு, உன்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, என்கிட்ட எல்லாமே இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அந்த சொட்டத்துல. துபாய் போய் செட்டில் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் இங்க இருந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது, அந்த கேங் கிட்ட நான் தப்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ அப்படியே நைட் ஆகுது. நைட் ஆனோன்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான்னா நேரா அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறான். போறப்ப அவனுக்குலாம் ஒரே பயம். அப்படியே அந்த பழைய ஃபிளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே ஒரு சின்ன பாட்டு ஒன்று ஓட்டுவாங்க பின்னாடி இருந்து. சின்ன வயசுல எப்படி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அவங்க அம்மா கூட எப்படி இருந்தான், ஜாலியா அப்படி சுத்தி ஓடி ஆடி விளையாண்டுட்டுலாம் இருந்தான்ல, அதெல்லாம் அப்படியே அப்படியே ஃபிளாஷ்பேக்ல போட்டு காமிக்கிறாங்க. அப்படியே இந்த ஃப்ரெண்டு போய் என்ன பண்றான்னு நேரா அவங்க வீட்டுக்கு கதவை தட்டுறான். ஒரு 2 தடவை தட்டுறான், யாருமே உள்ள இருந்து வெளியே வரல. அப்படியே அவன் கொஞ்சம் பேக் நடந்து வந்துட்டு அப்படியே நின்று யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க. அதுதான் வந்து இவனோட அம்மா. அப்படியே கண்ணில் தார தாரையா பயலுக்கு தண்ணி ஊத்துது. அப்படியே திரும்பி அவங்க அம்மாவை பாக்குறான். அம்மா அப்படிங்கிற மாதிரி அழுகுறான். அதோட அந்த சீனை கட் பண்றாங்க. இப்போ அப்படியே அந்த சொட்டத்துல சொல்லிட்டு இருக்கான், இப்படி தாங்க போய்கிட்டு இருந்துச்சு, இவனு போய் அவங்க அம்மாவை பார்த்தான், எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இப்படி ஏகப்பட்ட சம்பவம் நடந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் எங்கே தங்க வச்சிருந்தீங்களோ அந்த வீடு எனக்கு காமிங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரின்னு இந்த சொட்டத்தில் இன்னும் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு கூட்டு போகிறாரு. பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தங்கியிருந்தான். அந்த வீட்டை இவங்களும் ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. ஏதாவது நமக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்குமா அது இதுன்னு சுற்றி சுற்றி பார்க்குறப்ப அப்படியே இன்னொரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னா நைட்டு வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு போய் அவங்க அம்மா பார்த்துட்டு வந்துட்டான். அடுத்த நாள் காலையில் அவன் வந்து வீட்டில் இருக்கான். இப்போ வந்து அவன் துபாய்க்கு ஒரு கால் பண்ணும். அதனால என்ன பண்ணுறான்னா ஃபோன் எடுத்துட்டு, ஃபோன் இல்லை அங்கே தான் அந்த டெலிஃபோன் இருக்குல்ல, அந்த டெலிஃபோனை எடுத்துட்டு நான் வந்து துபாய் கால் பண்ணேன், எனக்கு காலை கனெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். சரின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. காலை கனெக்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா யாரோ வந்து கார்ல வந்த சவுண்ட் கேக்குது. இவனு போய் யாருன்னு பாக்குறான். 2 பேர் வந்து கையில கன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரே பயமாயிருச்சு. திரும்ப அந்த சொட்டத்துல எனக்கு கால் பண்ணி சொல்றான், இந்த மாதிரி என்னோட ஆளுங்க வந்து எனக்கு தேடி வந்துட்டாங்க போல இருக்கு, கையில கன்லாம் வச்சிருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு, நானே உனக்கு கால் பண்றேன், அது வரைக்கும் எனக்கு கால் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு கன் எடுத்து வச்சுட்டு ரெடியா நிக்கிறான். எவனாச்சும் உள்ள வந்தா சுட்டு தள்ளிடலாம் அப்படின்னு வந்து கதவை தட்டுறாங்க. 2-3 தடவை கதவை தட்டுறாங்க. ஆனா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. அதுக்கப்புறம் திரும்பியும் ஜன்னலை ஓபன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா வந்தவங்க ரிட்டர்ன் போயிட்டாங்க. இப்பதான் எனக்கு மூச்சே வருது. அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான் சைலண்டா. அப்படியே ஆனா வேற ஊத்திக்கிட்டே இருக்க தலைவனுக்கு. சைலண்டா அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கும்போது அப்படியே டோரை காமிக்கிறாங்க. அப்படியே டோர்ல இருக்க அப்படியே வெளிச்சம் அப்படியே கம்மியாகுது. திடீர்னு பார்த்தா ஒருத்தன் கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றான். மாஸ் என்ட்ரி கொடுக்குறான். அவன் தான் யாருன்னு பார்த்தா இந்த படத்தோட ஹீரோ. ஃபர்ஸ்ட் சீன்ல அவனை போலீஸ்காரங்க எல்லாம் பிடிச்சிட்டு போனான்ல, அவன் தாங்க 15 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கான். மாசா என்ட்ரி ஆகுறான். அப்படியே பயங்கரமா அவனுக்கு பில்டப் சாங் எல்லாம் போட்டு இப்போ இந்த சொட்டத்துல நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, யார் இந்த ஹீரோ, யார் இவன், சரி இப்போ நீங்க வந்து ஹீரோவை பத்தி சொல்லுங்க, அவன் என்னென்ன அப்படி பண்ணான், எப்படிலாம் வந்தான் அப்படின்னு அவனோட டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரி சொட்டத்தில் சொல்றான், இது மாதிரி ஹீரோ வந்து அந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் அதுல இருந்து வெளியே வந்தான், ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தான் உள்ள போயிட்டு. இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவனை யாராலையுமே கட்டுப்படுத்தவே முடியல. ஊர்ல பெரிய டான் ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட சேர்ந்துட்டு இல்லீகலா நிறைய வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவரோட சப்போர்ட் இருக்கனால இவன் மேல யாராலையுமே கை வைக்க முடியல. இவனு எப்படின்னா சரியான லூசு பைய, சின்ன சின்ன பிரச்சனைனாலும் எல்லாரும் மேலேயும் கையை வச்சிருவான், ஊருக்குள்ள பயங்கர கலவரமே உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் இடையில பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்து ஒரு போலீஸ்காரன் வந்தான். அவன் என்ன பண்ணானா சின்ன பசங்க எல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு இவன் போயிட்டு என்ன பண்ணானா அவன் அடிச்சு போட்டுட்டு அவனோட பெல்ட்டையும் கண்ணையும் தூக்கிட்டு இவன் மாட்டிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஊருக்குள்ள. அந்த கன் இருக்கனாலே இவன் கிட்ட எவனுமே பக்கத்துல போறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா போட்ல போறப்ப அப்படி 4 பேரை கட்டி போடுறது, அவங்களை போட்டு அடிக்கிறது, அது மாதிரி ரொம்ப கோளாறான நிறைய வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு சுத்திட்டு இருக்காரு. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்காங்க. அப்போது பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வர்றாங்க. ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த ஊர்ல தானே இருந்தாங்க. ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா சின்ன வயசுல வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ ஒரு போட்டோ எடுத்தாங்கல்ல போலீஸ்லாம் பிடிக்கிறப்போ, அந்த போட்டோ எனக்கு வேணும், நான் என்னோட சின்ன வயசு போட்டோ எதுவுமே என்கிட்ட கிடையாது, இப்ப நீ தான் எடுத்திருக்க, எனக்கு அந்த போட்டோ வேணும், இந்த கேமராலாம் போலி கேமரா மாதிரி இருக்கு, நீ அப்ப எடுத்த கேமரா வந்து ரியல் கேமரா தானே, எனக்கு அந்த போட்டோ வேணும் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் எவ்வளவு சொல்றாங்க, டே ஏன்டா என்ன போட்டு இப்படி ஹராஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னால முடியலடா, என்ன உற்று, அது வந்து ஒரு போலி கேமரா, சும்மா அதுல ஃபிளாஷ் லைட் மட்டும் தான் வரும், போட்டோலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவன் அதெல்லாம் இல்ல, எனக்கு நீ போட்டோ கொடுன்னு அன்னையில இருந்து டார்ச்சரே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு
சுத்திட்டு இருக்கான். அப்படியே இங்க காமிச்சா உண்மையாவே ஹீரோயின் வந்து அவன போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. அவனோட சின்ன வயசு போட்டோ நம்ம ஹீரோயின் இருக்கு. அது ஒரு புக்ல வச்சிருக்காங்க. அதை எடுத்து அவங்க பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவோட அப்பாவை போய் மீட் பண்ணலாம், அந்த ஃபாதரை போய் மீட் பண்ணலாம்னு போறாங்க. போயிட்டு அப்படியே சர்ச்சில் பாவ மன்னிப்புலாம் கேட்டுட்டு ஃபாதர்கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி ஃபாதர் உங்ககிட்ட கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பேசணும் ஹீரோவை பத்தி. நீங்க தானே அவங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உனக்கு எப்படிமா ஹீரோவை தெரியும்னு கேட்கறதுக்கு, நான் அவனை சில தடவை பார்த்துருக்கேன் ஊருக்குள்ள, அப்படிதான் தெரியும், எதுவும் பர்சனலான கேட்க போறது இல்ல, அந்த இன்சிடென்ட் நடந்துச்சுல அதை பத்தா உங்ககிட்ட கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, சரிமா வா என்னோட ஆஃபீஸ்ல உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் ஆஃபீஸ்க்கும் போறாங்க. நம்ம ஹீரோட அப்பா சொல்றாரு, நான் அவனை இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அப்பயே அவன் ஏதோ பிரச்சனை பண்ணி வச்சிருந்தான். என்னோட ஃப்ரெண்டோட மகனை போய் அடிச்சு மூக்கெல்லாம் உடைச்சிட்டானா. நான் அதை பத்தி தான் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்டா இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஊர்ல கலவரம் பண்ணாத, நிறைய பிரச்சனை, அதுவும் உன் மேல நிறைய கேஸ் வந்துகிட்டு இருக்கு, அதுவும் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் போட்டு நீங்க அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காதுல்ல. நான் டெய்லியுமே உங்களால சர்ச்சில் பார்க்க வேண்டியதா இருக்கு, தயவு செஞ்சு இது மாதிரிலாம் பண்ணாத, என்னோட மகன் மாதிரி நல்லவனா நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, இப்பதான் அவங்க மகன் உங்களுக்கு ஞாபகமே வருதா, சின்ன வயசுல என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போறப்ப நீங்க தடுக்கல, எதுவுமே பண்ணல, இப்ப திடீர்னு வந்துட்டு என்னன்னா உங்களோட மகன் அப்படி இப்படின்னு பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கும் லைட்டா ஒரு வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டான். என்ன அவனோட மூக்க நான் உடச்சிட்டு இருந்தானே இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க, இப்ப நான் இன்னும் இதுக்கப்புறம் போயிட்டு இன்னொரு சம்பவம் பண்றேன், பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கிளம்புறான். திரும்ப போயிட்டு என்ன பண்றான்னா, அந்த மூக்க உடச்சன்னு சொல்லிட்டு இருந்தான்ல, அவன் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நேரா போயிட்டு, என்னடா அவங்க அப்பா வச்சு எங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றியா நான் உன் மூக்க உடச்சேன்னு, ஆனா உன்னோட மூக்கு பார்க்க நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு என்ன பண்றான், கன் எடுத்து அவன் மூக்குலயே அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சு பயலுக்கு ரத்தமா தெரிக்குது. இப்ப பார்க்கதானே அவன் மூக்கு உடஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப எங்க அப்பா என்ன திட்டினா எனக்கு சந்தோஷம் தான், அவன் மூக்க சரியா உடச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறான். பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு தெரியும் ஹீரோ வந்து சரியான சைக்கோபாத்தா இருப்பான். ஏன்னா எல்லாரையுமே அடிக்கிறது உடைக்கிறதுன்னு ஒரு மாதிரி லூசுத்தனமான எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு ஹார்பர்ல போய் நிக்கிறானுங்க. அங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, லவ்வர் பாய் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து வேற ஒருத்தனை கூப்பிட்டு இருக்கான். யாரா அதை என்ன கூப்பிடுறது, அதுவும் என்ன லவ்வர் பாய்னு கூப்பிடுறது, அப்பெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு கத்திக்கிட்டே ஒருத்தன் வெளியே வர்றான். அவன் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட லவ்வர் பாய். நம்ம அப்படியே அவனுக்கு பேர் வச்சுப்போம். அவனோட பேர் பாலா. நம்ம லவ்வர் பாய்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கூப்பிட ஈஸியா இருக்கும்ல. சோ இப்ப லவ்வர் பாய் வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். உன் கூட ஒரு சின்ன பையன் சுத்திட்டு இருப்பான்ல, அவனை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அந்த சின்ன பையனும் வர்றான். சரிடா நீ போயிட்டு வா, போயிட்டு அவங்க கூட போயிட்டு என்ன வேலை சொல்ல செஞ்சு முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துரு, அவங்க கூட ரொம்ப சுத்தாத, அவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லவ்வர் பாய் அந்த சின்ன பையனை அனுப்பி வைக்கிறாரு. அந்த சின்ன பையனை அவங்க எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, சரக்கு வாங்குறதுக்காக யூஸ் பண்றாங்க. ஆனா இவங்களால போய் வாங்க முடியாது அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்கறான். அந்த கண்ணாடி வந்து ஒரிஜினலா பார்க்க செமையா இருக்கு, எனக்கு இது மாதிரி கண்ணாடி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி கண்ணாடி நீ பெரிய ஆளானு உனக்கு கிடைக்கும், ஏன்னா இப்பெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி இந்தா நீ பண்ண ஹெல்ப்புக்கு ஒரு 20 ரூபா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி காசு கொடுக்குறாரு. அதை பார்த்து அந்த சின்ன பையனை சந்தோஷமா வாங்கிட்டு போறான். இந்த சின்ன பையனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இவன் வந்து ஒரு மெயினான கேரக்டர் தான் அந்த படத்துல, நிறைய சீன்ல வந்துகிட்டே இருப்பான். இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றான், அந்த சரக்கெல்லாம் எடுத்து போட்ல வச்சுட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறான். இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபுல் போதையில என்ன பண்றாங்கன்னா படுத்து கிடக்குறாங்க. ஒரு கேம்ப் ஃபயரை போட்டுட்டு ஃபுல் போதையில இருக்காங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்ன பண்றான்னா, ஒரு கஞ்சாவை கொடுக்குறான் அடிக்கிறதுக்கு. ஹீரோ வந்து அதை தட்டி விட்டுட்டு இவன் அடிச்சிட்டு இருப்பான்ல கஞ்சா, அதை வாங்கி இவன் கொஞ்சம் அடிச்சுட்டு திரும்ப கொடுத்துட்றான். இப்போ இந்த கீழே விழுந்துச்சுல ஒரு கஞ்சா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது லாஸ்ட் சீன்ல வரும். இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான், வாடா பாஸ் வந்து கூப்பிட்டாரு, போயிட்டு பார்த்துட்டு வருவோம் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க 2 பேருமே. சரி நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு போறான். இப்போ 2 பேருமே போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இங்க வந்து ஒரு தெருக்கூத்து நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து பாஸ் ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாருமே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் போயிட்டு அவங்க கூட நிக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாஸை காமிக்கிறாங்க, ஊரோட பெரிய முதலாளிய. பையன் வந்து ஊர்ல நிறைய லீகல் இல்லீகல் எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்காரு, பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஹீரோவை பார்த்தோன்னா, ஓ இப்பதான் இங்க வரதுக்கெல்லாம் வழி தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. சாரி முதலாளி என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டோன்னே இவரும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. ஏதோ குசு குசுன்னு பேசுறாங்க, ஆனா என்ன விஷயம்னு நமக்கு காமிக்கல. இவனும் சரி நான் இப்பயே போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்ல நீ இப்பெல்லாம் போவாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாளை காலைல போய்க்கலாம் பொறுமையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படியே பாத்தீங்கன்னா காலையில பொழுதும் விடிஞ்சிருது. பாத்தீங்கன்னா நிறைய பேர் இவங்க எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. ஊர்ல பெரிய ஆள் தானே இவன் கூட எப்படியுமே ஒரு 10 பேர் சும்மா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப வந்து திரும்பவும் முதலாளி வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து நமக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கான், அவனை போட்டு தள்ளினா போதும், ஒன்னு போட்டு தள்ளியில அடிச்சு அவன் வாயை மூடவையே, ஆனா எனக்கு வந்து அவன் நிறைய ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்கான், என் பிசினஸ் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா முதலாளி வந்து லவ்வர் பாயும் கூப்பிட்டு இருக்காரு. லவ்வர் பாய் அந்த இடத்துக்கு வர்றான். சரி நம்ம ஹீரோ வந்து வேலையை முடிக்கிறதுக்காக அங்க இருந்து அவர் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே அந்த சின்ன பையன் ஒருத்தனை காமிச்சேன்ல, அவங்க கூட பாத்தீங்கன்னா 4 பேர் சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் காமிக்கிறாங்க. அவங்க 4 பேரும் மூஞ்சில ஏதோ வேஷம்லாம் போட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஹீரோ இருக்கிற சீன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஃபிளாஷ்பேக். ஸோ நீங்க வந்து குழப்பிக்காதீங்க, இது இப்போ எல்லாமே ஃபிளாஷ்பேக்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஹீரோயின் வந்து 4 பசங்களையும் போட்டோ எடுக்கிறாங்களா, போட்டோ எடுத்துட்டு அவங்களுக்கு காசு ஒரு 100 ரூபா காசும் கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ அப்படியே பாத்தீங்கன்னா ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் காமிக்கிறாங்க. அவன் வந்து இந்த பாலான்னு ஒருத்தர் இருக்கான்ல,
இருக்கான்ல, அதாவது ஊருக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்ல, நம்ம முதலாளிக்கு ப்ராப்ளமா இருக்கான்ல, அவனை போட்டு தள்ளுறதுக்கு, அதாவது போட்டு இல்ல அவனை பிடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து எங்க இருக்கான் நியூஸ் வந்திருக்குன்னா, அந்த மாதிரி புலிவேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. சரின்னு அந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நிறைய பேர் புலிவேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கழுத்துல மாலையை போட்டுட்டு லூஸ் தனமா உள்ள போய் ஆடிக்கிட்டே இருக்கான் ரொம்ப நேரம். கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்துட்டான் எங்க இருக்கான் அந்த பாலா அப்படின்னா. அவன் பாத்தீங்கன்னா ஓரமா நின்று வானத்தை பார்த்து நிக்கிறாங்க. ஏதோ லூஸ் மாதிரி வானத்தை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ உடனே ஒரு கட்டை எடுத்துட்டு போயிட்டு மண்டையிலே ஒரு அடியிலேயே பாத்தீங்கன்னா பையன் மயங்கி கீழே விழுந்துட்டான். அப்படியே ஹீரோ வந்து போதையில அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கான். என்னடா இவன் லூசுத்தனமா ஒரு அடியிலே மயங்கி கீழே விழுறான், என்னடா ஆச்சு இவனுக்கு, சர்ரா அவனை தூக்குங்கடா, தூக்கி வண்டியில ஏத்துங்கடான்னு சொல்லிட்டு இவனை அப்படியே தூக்கி ஒரு வண்டியில ஏத்துறாங்க, ஒரு ஆட்டோல ஏத்துறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட சொல்றான், டேய் சின்ன வயசுல ஓடி போனாலும் உன்னோட ஃப்ரெண்டு அவன் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கானா, சரிவா அவனை போய் பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, சரி வா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவன் கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாப்ல. இன்னொரு ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அந்த புலி வேஷம் போட்டாலும் பாலா, அவனை கூப்பிட்டு ஆட்டோ பின்னாடி போட்டுட்டு அவன் வந்து வேற ரூட்ல போய்கிட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோட கேங் வந்து நேரா வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு வீட்ல தங்கி இருந்தால அந்த இடத்துக்கு வராங்க. சோ இப்போ இந்த சீனே எந்த சீனை நீங்க மேட்ச் பண்ணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து வீட்ல இருக்கிறப்போ எவனோ 2 பேர் கன்னை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆவாங்கல்ல, அதுதாங்க இது. சொல்ல போனா நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு இருக்கனால நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஹீரோவை தெரியல. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒருத்தன் கையில கன்னை வச்சுட்டு உள்ள வரதை பார்த்துட்டு பெங்களூர்காரங்க தான் நம்மளை துரத்திட்டு வந்துட்டாங்கன்னு ஹீரோட ஃப்ரெண்டு நினைச்சுக்கிட்டான். ஆனா வந்தது இவங்க எதுக்காகனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வர பயந்துட்டானா. இப்ப நேரா ஹீரோ உள்ள வந்துட்டு ஹீரோ தான் கதவை தட்டியிருக்கான். கதவை தட்ட இவன் உள்ள யாருமே சவுண்ட் வரலன்னு சரி உள்ள யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு பாத்துருக்காங்க. ஆனா ஹீரோ வந்து கிளம்பல, வீட்டு வாசலே தான் உட்காந்துருக்கான். ஆனா உள்ள லைட்டா சவுண்ட் கேட்டிருக்கு. அது தெரிஞ்சுட்டு பைய உள்ளதான் இருக்கான் அப்படின்னு என்ன பண்ணுவானா, ஹீரோ அப்படியே மிதிச்சிட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள வருவான். ஆனா அந்த டைம்ல ஹீரோட ஃப்ரெண்டு கையில பாத்தீங்கன்னா கன் இருக்காது. அவன் வந்து அந்த டெலிபோன் பக்கத்திலே கன்னை வச்சுட்டு இருந்திருப்பான். இங்க வந்து இவன் சும்மா உட்காந்துருப்பான். இப்ப ஹீரோ கையில கன்னை வச்சுட்டு இப்படி மிரட்டிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அடையாளம் தெரியல இவன் தான் ஹீரோ அப்படின்னு, அதாவது நான் சின்ன வயசுல நம்மளோட ஃப்ரெண்டு அப்படின்னு. இப்ப அப்படியே பயலுக்கு வேர்த்து ஊத்துது, அப்படியே பயத்துல உட்காந்துருக்கான். இப்ப ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு உள்ள வந்துட்டாங்க. நீ தானா அது ஏதோ பெங்களூர் பாம்பேல இருந்து பெரிய பேக்கை தூக்கிட்டு வந்துட்டியாம்ல, உன்னதான் ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஹீரோட ஃப்ரெண்டு அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பேக் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கானா. இப்ப ஹீரோ வந்து அப்படியே ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றான், ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பாரு மாப்பிள்ள, இது மாதிரி ஒரு விஷயம், சின்ன வயசுல அப்படி 2 பேர் சுத்திட்டு இருந்தாங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கதை ஒன்று பீலா விட்டுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்துல இவன் போய் என்ன உள்ள போனவன் என்னன்னா பேக்கையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான். ரெட் கலர் பேக்கை வெளியே கொண்டு வந்துட்டான். உடனே பாம்பேக்கார ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, இங்க போய் அந்த பேக்லாம் ஒன்னும் இல்ல அதெல்லாம் வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒன்னும் இல்லாத பேக்கு என்ன நீ இவ்வளவு பயப்படுற அப்படிங்கிற மாதிரி அது இதுன்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் லைட்டா மிரட்டிட்டே இருக்காப்ல. நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல தான் சொல்றாரு, என்னடா சின்ன வயசுல உன் கூட சுத்தி விளையாண்டுட்டு இருந்தேன் இன்னும் அடையாளம் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு உயிரே வருது. டே நீ என்னோட ஃப்ரெண்டு தானா நீ, அடா பாவி நானும் நீ வேற யாரும் ரொம்ப பயந்துட்டேன்டா, டே மாப்பிள்ள நீயா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம ஹீரோ ஜாலியா நல்லா இருக்கேன் மாப்பிள்ள நல்லா இருக்கேன், நீ தான் என்ன விட்டுட்டு ஓடி போயிட்ட பரவாயில்ல இப்பெல்லாம் ஆளு பலன்னு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, சரி வா நம்ம போவோம் போய் ஊரை சுத்தி பார்த்துட்டு வருவோம், என் கூட வா கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கூப்பிடுறான். அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, இல்லடா நான் எங்க அம்மா போய் மீட் பண்ணிட்டு வந்தேன், அம்மா வந்து நைட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, வாடா ஊரை சுத்தி நானே உங்க வீட்டுல போய் இறக்கி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். சரி நீ பேச்சை கேட்டுட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க. 3 பேருமே கிளம்பி போனவங்க பாத்தீங்கன்னா நேரா ஒரு போட்ல போய்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்கான், அந்த புலி வேஷம் போட்டு ஒருத்தர் அடிச்சான் தெரியுமா பாலாவை, அவன் அப்படியே கட்டி தொங்க விட்டுருக்காங்க தண்ணிக்குள்ள தொங்க விட்டு உண்மையை சொல்லி நீ ஏமாத்துறியா என்ன, ஊருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஸே பெரிய ஆளு, நீ அவரையே ஏமாத்திருக்க, அவருக்கே அவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருக்க, எங்க புலி வேஷம் தானே நீ போட்டிருக்க, எங்க புலி மாதிரி கத்துன்னு போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. பயங்கர தொல்லை கொடுக்குறான் ஹீரோ வந்து. ஏன்னா சும்மாவே அவன் வந்து நிறைய பிரச்சனை கொடுப்பான். முதலாளி வேற சொல்லிட்டாரு அவனோட வேலை, எனக்கு தெரிஞ்சு இவனை கொல்லதான் போறான்னு நினைக்கிறேன். பயங்கரமா போட்டு அடின்னு அடிக்கிறான், டார்ச்சர் பண்றான். ஒரு கட்டத்துல வந்து கன் எடுத்துட்டு நீ என்ன இவனுக்கு ஒரே தொல்லையா கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கன் அவனை பார்த்து ஷூட் பண்றான். அதோட கட் பண்ணிட்டாங்க இந்த சீனை. படத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டரா கதை வந்து போய்கிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன கதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 1. செகண்ட் வந்து ஹீரோ என்ட்ரி ஆகும் தெரியுமா, கதை உடச்சிக்கிட்டு ஹீரோட கதை வரும் தெரியுமா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா சாப்டர் 2. இப்போ நான் சொல்ல போகிறது சாப்டர் 3. இது வந்து யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியுமா, ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல ஓடி போனான்ல பெங்களூருக்கு பாம்பேக்கு ஓடி போனான்ல, அவங்களோட அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இப்போ கதை போகுது. பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு வந்து புருஷன் கிடையாதா, செத்து போயிட்டான் 4 வருஷத்துக்கு முன்னாடி. புள்ளையும் பார்த்தீங்கன்னா பாம்பேக்கு ஓடி போயிட்டான். ஸோ இப்போ யாருமே இல்லாதனால இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மீன் வித்து தான் வந்து பொழப்ப நடத்திட்டு இருக்காங்க. போவாங்க கடலுக்கு போவாங்க, மீனை வேணாச்சும் பிடிச்சிட்டு வருவான், அவன்கிட்ட காசு கொடுத்து மீனை வாங்குவாங்க. அப்புறம் இந்த ஊருக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மீனை விற்கிறது எல்லாத்தையுமே. சும்மா ஒரு 4 மீன் 5 மீன் 30 ரூபா 50 ரூபான்னு விற்கிறது.
இது மாதிரி இவங்களோட பொழப்பு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வயசானவங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். அதுவும் பார்த்தீங்கன்னா 50க்கும் 30க்கும்லாம் வித்துக்கிட்டு இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு பொழப்பு நடக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்களுக்கு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே நைட்டு வந்து வீட்டில் அப்படியே படுக்கிறாங்க. படுக்கிறப்ப யாரோ கதவு தட்ட சவுண்டு கேட்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு கண்டுக்காம விட்டுடுறாங்க. பார்த்தீங்கன்னா திரும்பவும் யாரோ கதவு தட்ட சவுண்டு கேட்குது. சரின்னு வந்து கதவு திறந்து பார்த்தா வெளியே பார்த்தா அவங்களோட பையன் நிற்கிறான். இந்த சீனை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் சீனோட மெர்ஜ் பண்ணி பார்க்கணும். அவன் வருவான், கதவு தட்டுவான், அவங்க அம்மா வருவாங்க, பார்த்துட்டு அழுகுறதோட ஸ்டாப் ஆயிரும்ல. இப்போ அதுலேருந்து அப்படியே கன்னியூ ஆகும். பார்த்தா இவங்க கதவை திறப்பாங்க. அந்த பையன் பார்த்து இவங்களை அழுதுகிட்டே இருப்பான். யாருன்னு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அடையாளம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் இவங்க பையன் இவங்களுக்கே ரியலைஸ் ஆகும். அப்படியே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. அப்படியே அழுவாங்க. இது பையன் ஏன் பையனா நீ என்னப்பா இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துட்ட, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் அம்மா கிட்ட வர தோணுச்சா அப்படின்னு பயங்கரமாக அழுவாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி பயங்கரமாக கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் அப்படியே கூப்பிட்டு உள்ளே வந்து உட்கார வச்சுருவாங்களா. வச்சுட்டு தண்ணி கொடுக்குறது, டீ எல்லாம் கொடுப்பாங்க. இவங்களும் கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்ப்பா இத்தனை நாள் வரவே தோணல அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு வர மனசே இல்லம்மா, அப்படி நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பயமாயிருச்சு, அதனாலதான் இப்பதான் வந்திருக்கேன், இதுக்கப்புறம் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஐயோ நீ வேற வீட்டுக்கு வந்திருக்க, நான் வேற சாப்பாடு கொடுக்காம வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், இரு நான் சாப்பாடு செய்யலான்னு போவாங்க. பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா மீன் இருக்காது. ஐயோ மீன் இல்லை, நான் பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு வந்து அவன் என்ன சொல்லுவானா, இருங்கம்மா அதெல்லாம் போவாதீங்க, நான் இப்போ கிளம்பிடுவேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் உங்ககிட்ட இதை சொல்ல தான் வந்தேன், இது மாதிரி நம்ம 2 பேருமே துபாய்க்கு கிளம்பி போயிடுவோம், நான் வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு நான் துபாய் கிளம்பி போயிடுவேன், உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லை, என் ஃப்ரெண்ட்ட சொல்லியிருக்கேன், அவன் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணுவான், ரெடி பண்ணி 1 மாசத்துக்கு அப்புறம் நானே உங்களுக்கு டிக்கெட் அனுப்புறேன், நீங்க வந்து என் ஃப்ரெண்டோட சேர்ந்து துபாய்க்கு வந்துருங்க, அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே இருக்காது, நம்ம பாட்டுக்கு துபாயில ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், நான் இங்கே எனக்கு வேலை எல்லாமே பார்த்துட்டேம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கானுங்க, எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, இனிமே நான் வந்து உங்க கூட துபாயில இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்களும் சொல்றாங்க, என்னென்ன துபாய் கூட்டு போறியா, உண்மையாவே கூட்டு போவியாப்பா, என்ன திரும்ப விட்டுட்டு போயிட மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருப்பாங்க. எதுக்குமே பயப்படாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லுவான். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாய் சாப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, நான் கண்டிப்பா நாளைக்கு வந்து சாப்பிட்றமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்து கிளம்புவான். சரி இவங்க அடுத்த நாள் காலைல ஜம்முன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன் வாங்குறதுக்காக அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. இவங்க டெய்லியுமே கடை போடுவாங்கல்ல அந்த இடத்துக்கு. அங்கே பாத்தீங்கன்னா இவங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. இவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மீன் வாங்கிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, என்ன மீன் கூட காணோம், மீன் விற்க போறது இல்லை இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இவங்க என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி என் பையன் வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்துட்டான், நிறைய காசு கொண்டு வந்திருக்கான், என்னையும் துபாய்க்கு கூட்டு போறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்படியா, அப்ப இனிமே நீ கஷ்டப்படையே தேவையில்லை, துபாய்க்கு வேற போறேன், எங்களெல்லாம் மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களும் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர்ல போற இடத்துல வர்ற இடத்துலலாம் எல்லா டைமே சொல்லிட்டு இருப்பாங்க, என் பையன் திரும்ப வந்துட்டா என்ன துபாய் கூட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே பையனுக்காக ஆசையா மீனை வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல உட்காந்து மீன் பயங்கரமா செஞ்சுட்டு இருப்பாங்க. மசாலா செய்யறது, அதுக்கப்புறம் மீனை பயங்கரமா ஆக்குறது, அது இதுன்னு சூப்பரா செஞ்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. நைட்டு ஒரு 8 மணி ஆயிரும், வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா பையன் வரவே மாட்டான். 8 மணி ஆகும், 9 மணி ஆகும், 10 மணி வரைக்கும் ஆயிரும். பையன் நைட்டு ஃபுல்லா வரவே மாட்டான். எங்கன்னு தேடி பார்க்கவும் உங்களால முடியாது, எங்கேயுமே போக முடியாதுல்ல. பையன் வேற துபாய்க்கெல்லாம் கூட்டு போறோம்னு ஆசை கிளப்பி விட்டான். ஆனா பார்த்தா இங்க பார்த்தா பையனையே காணோம். இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தட்டுல சோறை கொண்டு வந்து வச்சுட்டு அதை அப்படியே இது பண்ணுவாங்கன்னா வீட்டு வாசல்லே உட்காந்து பையனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சாப்டர் 4 ஆரம்பிக்குதுங்க. இப்போ வந்து வேற ஒரு ஆளோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்க போறோம். அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த லவ்வர் பை, ஓகேவா, அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இப்போ பார்க்க போறோம். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த போட் ஓட்டுறது, ஒரு மெக்கானிக் வேலை பார்த்துட்டு இருக்கான். போட்ல யாருக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்காருல ஒரு பெரிய கை, பெரிய பாஸ் ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ என்ன பண்றானா, அவன் வந்து இந்த மெக்கானிக் வேலை பார்த்துட்டு இருக்கானா, அவன் கூட தான் இந்த சின்ன பையனும் அதிகமா சுத்திட்டு இருப்பான். இவன் வேலை பார்த்துட்டு இருக்கப்ப சின்ன பையனுக்கு அந்த கண்ணாடி மேல ரொம்ப ஆசை அதிகம். யாரு கண்ணாடி வச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹீரோ கண்ணாடி வச்சிருப்பான், அவன்கிட்ட கேட்டுட்டு இருப்பானா. இப்போ இவன் பாத்தீங்கன்னா 2 கண்ணாடி வச்சிருப்பான். இவன்கிட்டையும் கேட்டுட்டு இருப்பான், எனக்கு ஒரு கண்ணாடி கூடயா, அதான் 2 வச்சிருக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு, அதெல்லாம் முடியாதா தர முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாடியில் நின்றுட்டே லவ்வர் பை அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவனே என்னன்னு போய் கேட்பான். கேட்கும் போது சின்ன பையில வர சொல்லு சரக்கு வாங்குறதுக்காக அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. இந்த சீன் எப்ப நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் நடந்துச்சுல, அந்த சீனோட இது மெர்ஜ் ஆகும். அப்படியே சரி இவன் என்ன பண்ணுவானா, அந்த சின்ன பையன் அப்படியே அனுப்பி வைப்பான். அனுப்பி வச்சு அவன் சரக்கு வாங்கிட்டு திரும்ப ரிட்டன் இந்த போட்டுக்கே வந்துருவான். வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, போட்ல இருந்து கிளம்புவாங்க. கிளம்புறப்பதான் இவன் சொல்லுவான் சின்ன பையில்ட்ட, இங்க பாரு அவங்க கூட அதிகமா சேராத, அவங்க ரொம்ப மோசமானவங்க, ஒன்னே கொண்டு போய் வித்தாலும் வித்துருவாங்க, அவங்க கூட அதிகமா சேராத, கெட்ட பயிலுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி சரி நான் சேரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பைக்ல ஏறி போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம லவ்வர் பாய் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா நேரா போய் அவனோட லவ்வர் தான் பார்க்க போறான். லவ்வர்னா அவன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான், ரூட் விட்டுட்டு இருக்கான். அவளை தான் பார்க்க போறான். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே போவான், ஒரு மாதிரி அவளை நினைச்சுக்கிட்டே போவான் லூஸ் மாதிரி. இந்த சின்ன பையன் தான் அவனை கையை பிடிச்சி அப்படியே வழி கூட்டு போற மாதிரி கூட்டு போவான். பார்த்தா இங்க நிறைய பொண்ணுங்க வந்து மீன் வித்துக்கிட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா, பார்க்க அழகா இருப்பா. அவளை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒன் சைடா. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் நெத்தியில பொட்டு இருக்குங்க. பார்த்தா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னடா கல்யாணம் பொண்ணு ஒன் சைடா ரூட் விட்டு இருக்கான் இவன் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. அப்படியே சுத்தி இருக்க எல்லாருமே பார்த்து இவனுக்கு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. டே அந்த பொண்ணே வலிஞ்சு பார்க்காதா அப்படின்னு. அந்த பொண்ணு இவனை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்கும். என்ன கல்யாணம் ஆன பொண்ணு இவனை பார்த்து சிரிக்குது அப்படின்னு எனக்கு டவுட்டா தான் இருந்துச்சு. அப்படி என்ன பண்ணுவானா, இவன் அப்படியே மயங்கி போட்டு உழுவுறது, அப்படியே லவ் சாங் தாங்க ஓடிக்கிட்டு இருக்கும். இவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான், ரோட்ல ஃபாலோ பண்ணுவான். அதுக்கப்புறம் 2 பேர் அந்த பொண்ணுகிட்ட வந்து மீன் வாங்குவாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு டச் பண்ணுவாங்க தப்பா. அப்போ அதை பார்த்துட்டு முறைச்சிட்டு புல்லட்டை திருவோம்.
பண்ணுவான் அப்படியே. அதுக்கப்புறம் அவங்கள எந்திரிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போவா, அப்போ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான் பைக்கில். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தா வயலில் நடந்து போவா, அப்பையும் ஃபாலோ பண்ணுவான். அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் லெஃப்ட் வளைஞ்சு போவா. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த புலி வேஷம் போட்டான்ல அவன் என்ட்ரி ஆவான். பார்த்தா அவன் தான் அந்த பொண்ணோட புருஷன். அவன் யாருன்னு பார்த்தா இவனோட ஃப்ரெண்டு தான், அந்த நம்ம லவர் பாயோட ஃப்ரெண்டு தான். வந்து அந்த சின்ன பையனை இறக்கி விட்டுட்டு, மாப்பிள்ள லவர் பாய் கிளம்பி நமக்கு ஒரு வேலை வந்துருச்சு, புலி வேஷம் போறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, கிளம்பி என்னை அங்கே இறக்கி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வண்டியில் ஏறிடுவான். இவனும் நேராக போயிட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா, அவனை கொண்டு போயிட்டு புலி வேஷம் போகிற இடத்துல இறக்கி விட்டுருவானா. அங்கே ஒருத்தன் இருப்பான், அவன் என்ன சொல்லுவானா, புலி வேஷம் போகிறதுக்குலாம் ஆள் இருக்கு, ஆனால் வரைகிறதுக்கு தான் ஆள் இல்லை. இந்த மாதிரி புலி வேஷத்தை வந்து உடம்புல வரைகிறதுக்கு ஆள் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ தான் அந்த பாலா சொல்லுவான், இந்த இருக்கா என் மாப்பிள்ள, இவனுக்கு வந்து நல்லா வரைவான், இவன் போட்லலாம் நிறைய பெயிண்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனை கூப்பிட்டு வரைய வச்சிடலாம் அப்படின்னு சொன்னா, என்னாலாம் முடியாதுப்பா, எனக்குலாம் போட்டில் தான் வரைய வரும், மனுஷன் உடம்புலாம் வரைய வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஒரு சின்ன ஹெல்ப் தானே, சாமி பேரில் பண்ணி விடு, உனக்கு ஒரு காசு தட்டி விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு வேற வழி இல்லை, இவனு கேட்டாங்களே அப்படின்னு இவனும் போயிட்டு என்ன பண்ணுவான்னா, எல்லாருக்கும் உடம்புல போய் புளிய வரைகிறது. நைட்டு ஃபுல்லாக அந்த வேலை தான் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ அப்படியே பையன் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அசதியில் அங்கேயே படுத்து தூங்கிடுவான். அடுத்த நாள் காலைல பார்த்தா அந்த சின்ன பையன் வந்து நம்ம பையனை எழுப்பிடுவான். லவ்வர் பையன் எந்திரி இவனை முதலாளி கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தட்டி விடுவான். பார்த்தா இவன் அடுத்த நாள் மூஞ்சில் வேஷம்லாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஃபோட்டோலாம் எடுத்தால அந்த சீனுக்கு வருது. இது பார்த்தீங்கன்னா பையன் மூஞ்சில் ஃபுல்லாக வேஷம்லாம் போட்டு எல்லாத்தையுமே காசு வாங்குவாங்க போல, அது மாதிரி காசு வாங்குறான் இவன்கிட்டையும். இவனும் சிரிச்சுக்கிட்டே இந்த சின்ன பசங்க 4 பேருக்குமே காசை கொடுத்துட்டு முதலாளி கூப்பிட்டாரு அப்படின்னு புல்லட் எடுத்துட்டு கிளம்புறான். இது எந்த சீன் தெரியுமா, ஃபர்ஸ்ட் சீன்ல முதலாளி காலையில வந்து நம்ம ஹீரோட்ட சொல்லி அந்த பாலாவை பிடிச்சி அடிச்சு போடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புவார்ல, அந்த சீனுக்கு வருது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா லவ்வர் பாய் என்ட்ரி ஆவானா. இப்போ ஹீரோ அங்க இருந்து கிளம்புவான். லவ்வர் பாய் நேரா போயிட்டு முதலாளி கூப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு, ஆமாடா கூப்பிட்டேன், இது மாதிரி நான் என்ன பண்ணலான் இருக்கேன், சைனால இருந்து போட்டுக்கான பயங்கரமான இன்ஜின்லாம் இறக்கலான் இருக்கேன், எப்படி நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நல்லா இருக்கும் முதலாளி, நிறைய பேர் இப்போ போட்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளும் இறக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அப்ப நான் ஒன்னே ஒன்று ஃபர்ஸ்ட் இறக்குறேன், பார்க்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம், நல்லா யூஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இறக்கலாம், நீ வந்து அதுக்கான வேலைகள் எல்லாம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவன் என்ன பண்ணுவானா, சரின்னு சொல்லிட்டு இங்க கிளம்புவானா. எப்பயுமே பாத்தீங்கன்னா இவன் லவ் பண்றான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வந்து கடற்கரையில தான் உட்காந்துருக்கும். இவன் என்ன பண்ணுவானா, அந்த பொண்ணுக்கு பின்னாடி உட்காந்து சைட் அடிச்சிட்டு இருப்பான். அது மாதிரி சைட் அடிச்சிட்டு இருக்கிறப்ப அந்த சின்ன பையன் இருக்கான்ல, 4 பேர், அதுல ஒருத்தன் வேகமா ஓடி வந்து என்ன சொல்லுவான் அந்த பொண்ணு கிட்ட, உன் புருஷனை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருக்கான், பயங்கர ரத்தமா இருக்கு போட்லாம், போய் பாரு என்னன்னு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு பயந்துடுச்சு ஓடும். வந்து இந்த ஆனால் நம்ம லவர் பைக் என்ன நடக்குன்னே தெரியாது. நேராக வந்து அந்த சின்ன பையன்கிட்ட கேட்பாரு, டேய் என்னடா ஆச்சு ஏன்டா அப்படி பயந்து ஓடுறான்னு கேட்கறதுக்கு, இது மாதிரி அவன் புருஷனை வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அடிச்சு போட்டான் பயங்கரமா, என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொன்னோன்னா, இந்த பையன் என்ன பண்ணுவானா, பைக் எடுத்துட்டு ஊரா தேடுவான். என்னாச்சு நம்ம பாலாக்கு என்னாச்சு, பாலா பார்த்தீங்களா, புலி வேஷம் போட்டான் பார்த்தீங்களான்னு எல்லாத்தையும் கேட்டு சுற்றுவான். ஊரில் இங்கேயும் அவன் கேட்காத இடமே இருக்காது, எல்லா இடத்துலையும் கேட்டு சுற்றுவான், எங்கேயுமே தெரியாது. கடைசியாக ஒருத்தன் சொல்லுவான், நம்ம ஹீரோ தான் பாலாவை வந்து போட்டில் அடிச்சு போட்டு கூட்டு போனான், முதலாளி சொன்னார்ல, முதலாளியோட போட்டில் தான் அடிச்சு போட்டு கூட்டு போனான்னு சொன்னோன்னா, சரி நம்ம ஹீரோ இடத்துக்கே போவான். அங்கதான் போட்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா பாலா இருக்க மாட்டான், யாருமே இருக்க மாட்டாங்க. சரி நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா, லவர் பாய் மேலே போயிட்டு இன்ஜினை சரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி இவனு இன்ஜினை சரி பண்ணுறதுக்காக மேலே போகிறப்ப தான் மேலே நிறைய பேர் குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க. டே அங்கே ரத்தமாக இருக்கு பாரு, இங்கே ரத்தமாக இருக்கு பாரு, தொடன்னு சொல்லுவாங்க. என்ன ரத்தம் அது இதுன்னு பேசுகிறாங்களேன்னு மேலே போய் பார்த்தா போட்டுக்கு மேலே ஃபுல்லாக ஒரே ரத்தமாக இருக்குங்க, அங்கே ரத்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புல்லட் இருக்குல்ல, புல்லட்டை சுட்டதுக்கு அப்புறம் அதோட எலும்பு கூடு மாதிரி, அதாவது லைக் புல்லட்டோட ஒரு பீஸ் வந்து கீழே விழுவும் தெரியுமா, அந்த பீஸ்லாம் கீழே கிடக்கும். அதை பார்த்துட்டு இவன் என்ன நினச்சிப்பான், ஹீரோ வந்து பாலாவை சுட்டு கொண்டுட்டான் போல, ஐயோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அந்த கன்னை கழுவுறது, ஒரே உடம்புலாம் ரத்தமாக இருக்கும், அதெல்லாம் கழுவுற வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ இவன் பாலாவை போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு இவன் வந்து கன்ஃபார்மே பண்ணிடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அது யாருன்னு நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலா தான். நம்ம ஹீரோயின் போய் பாலா கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கலான்னு போகிறாங்க, அதை பற்றி என்னென்னு விசாரிக்கிறதுக்காக. நம்ம ஆனால் பாலா செத்துட்டான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் பாலா சாகலை. அங்கே தான் வேற ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட இன்டர்வியூ எடுக்கலான்னு பார்க்குறாங்க, அவன் பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க, அது எதுன்னு ஓடுறான், இங்கேன்னு ஓடுறான். ஏற்கனவே நம்ம ஹீரோ அடிக்கிறப்ப கூட வானத்தை ஒரு மாதிரி லூஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்பயும் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான். என்னால இன்டர்வியூ கொடுக்க முடியாது, என்ன உடுங்கடா, டே என்ன பைத்தியமாக்காதீங்கடா, உடுங்கடான்னு கத்திக்கிட்டு இருக்கான். அதே டைம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு காக்கா கத்துற சவுண்டா கேட்டுட்டு இருக்குங்க காதுல. என்னன்னு பார்த்தா காக்காவே வானத்துல இல்ல, ஆனா காக்காவை போய் கல்லோட்டு அடிச்சிட்டு இருக்கான். யாருக்குமே காக்கா கத்துற சவுண்ட் கேட்கல, ஆனா இவனுக்கு மட்டும் கேட்குது. ஸோ இவன் வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு இதுவே தெரிய வருது. எல்லாருமே என்ன ஏதுன்னு அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாலாவோட ஃப்ரெண்டு என்ன பண்றான்னா, ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு பாலாவை உட்கார வைக்கிறான். டே என்ன நடந்துச்சுன்னு சொல்றா, பாவம் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு வேற வழி இல்லாம இவனும் எல்லா விஷயத்தையுமே சொல்றான். நான் வந்து இது மாதிரி போட்டுக்கு போவேன், மீன் பிடிக்கிறதுக்காக போவேன், ஃப்ரெண்ட்ஸோட தான் போவேன், எப்பயுமே 5 பேர் தான் வலையை இழுப்பாங்க, ஆனா எனக்கு 5 பேருக்கு இழுத்தும் வலை வரவே இல்லை. அதனால இன்னும் நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்த 7 பேரா வலையை இழுத்தோம், அப்பதான் வலை வந்துச்சு. வலைக்குள்ள பார்த்தா ஒரு பெரிய மரத்துண்டு ஒன்று இருந்துச்சு. எல்லாருமே அந்த மரத்துண்டை தூக்கி போடலாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா எனக்கு தூக்கி போட மனசு இல்லை. அதுல ஏதோ ஒன்று இருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நான் அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் வச்சேன். ஆனா என்னன்னே தெரியல, அந்த மரத்துண்டை வீட்டில் கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் எனக்கு காக்கா கத்துற சவுண்டா கேட்குது.
கேட்குதா இல்லை உண்மையாவே காக்கா கத்துதான் தெரியல. காக்கா கத்திக்கிட்டே இருக்கு, அதுவும் மிட் நைட்ல கத்திக்கிட்டு இருக்கு. நானும் கல்ல விட்டு காக்கா அடிக்கிறேன், காக்கா ஓட மாட்டேங்குது. காக்கா கத்திக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் நானே கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு இந்த மரம் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறனால தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. மரத்தை தூக்கி போட்டா இந்த சாபத்தை தூக்கி எரிஞ்சிட்டா நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு அந்த மரத்துண்டு அப்படியே தூக்கி கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே போடுவாங்க. போட்டு பார்த்தா பட்டுன்னு மரத்துண்டு உடையும், உள்ள பார்த்தா ஒரே தங்கமா ஜொலிக்கும். தங்கத்தோட அபூர்வமா ஜொலிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கண்ணுக்கு காமிக்கவே மாட்டாங்க, அப்படியே பளிச்சுன்னு லைட்டு மட்டும் தான் காமிப்பாங்க. ஆனா பார்க்க செம்மையா இருக்கும். இது இன்னும் அதாவது கதையே வேற லெவல்ல கொண்டு போகுமா. இதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாயிரும். இவன் என்ன பண்ணுவான், இப்போ இந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு அவன் என்ன பண்றான்னா, போயிட்டு நம்ம லவர் பாய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், டேய் இது மாதிரி எனக்கு தங்கம் கிடைச்சிருச்சுடா, பயங்கரமான தங்கம், நான் வந்து கோடீஸ்வரன் ஆக போறேன். எப்பனா லவர் பாய் வந்து உடம்புக்கு பெயிண்ட் அடிக்க வந்திருப்பான்ல புலி வேஷம் போறதுக்கு, அதுக்காக வந்திருக்க போது இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருப்பான். அது மாதிரி என் பொண்டாட்டி கூட சேர்ந்து நான் ஜாலியா இருக்க போறேன், பல கோடி பல லட்சம் தரவாங்கலாம் இதுக்கு, நான் வந்து பாம்பேல பேசியிருக்கேன் இது சம்பந்தமா, இதை வந்து வித்து நான் பாரு கோடீஸ்வரன் ஆக போறேன், ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு என்னோட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் ஒருவேளை எந்த ஃபாரின் போய் உட்காருவேன்னு எனக்கு கூட தெரியாது, கடனாலாம் அடைச்சிருவேன், எவனுக்கு கீழே வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி இப்படின்னு இவன் எல்லா கதையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். இது லவ்வர் பையன் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நல்லா இவன் போதையை போட்டுட்டு என்ன பண்ணிருக்கான், ஆனா அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இவன் புலி வேஷத்தையும் போட்டுட்டு அதே டைம்ல போதையும் போட்டு பைத்தியம் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா எனக்கு ஒரே காக்கா சவுண்டா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே புலி வேஷம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் பைத்தியம் மாதிரி வானத்தை பக்குறது, கல்ல ஓட்டு அடிக்கிறது, காக்காவை அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோவனை பார்த்து அடிச்சு தூக்கி போட்டு போட்ல கொண்டு போயிருவான். பாத்தீங்கன்னா அந்த சீன், இந்த சீன் வந்து பழைய சீனோட அப்படியே மெர்ஜ் ஆகும் பாத்தீங்கன்னா. சோ அது மாதிரி இவன் போட்ல தூக்கி போட்டானா ஃபர்ஸ்ட் வலையில வச்சு தண்ணிக்குள்ள முக்கி முக்கி எடுப்பான். அதுக்கப்புறம் வெளியே எடுத்து போட்டு புலி மாதிரி கத்து கத்துன்னு போட்டு அடிப்பான். அந்த சீன்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. இது மாதிரி போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருப்பான். என்ன நீ பாஸுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குற அப்படின்னு கன் எடுத்து அவனை தான் ஷூட் பண்ண வச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அதே போட்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் இருப்பான், அந்த ரெட் பேக்கும் இருக்கும், யார் அந்த பாம்பே ஃப்ரெண்டு எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் கூட்டு வந்திருப்பான்ல, வாடா ஒரு மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம புலிக்காரனை அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் இவன் வீட்டுக்கு வருவான். அப்புறம் கூட்டு போயிட்டு எல்லாரும் ஒன்னா அந்த போட்ல இருப்பாங்க. புலிக்காரனை ஷூட் பண்ற பதிலா நேரா அந்த பாம்பேக்கார ஃப்ரெண்டை ஷூட் பண்ணிடுவாங்க. 2-3 ஷூட் பண்ணிடுவான். என்னடா நான் ஒன்ன ஷூட் பண்றேன்னு கன்ஃபியூஸ் ஆகுறியா, வேற ஒன்றும் இல்லை, சின்ன வயசுல என்ன விட்டு போனேன்ல, விட்டுட்டு ஓடி போயிட்டேன். ஆனா என்னாச்சு தெரியுமா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் உன்னால, எனக்கு துணைக்கு கூட நீ இல்லை, என் கூட மாட்டிக்கவும் இல்லை, என்ன மட்டும் நீ விட்டுட்டு ஓடி போயிட்ட, பயங்கரமா கஷ்டப்பட்டேன் 5 வருஷம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாம்பே மேட்ரு இருக்குல்ல, அந்த மேட்ருலேயே நான் இப்போ அவங்க கூட துணைக்கு தாண்டா இருக்கேன், நாங்கள்லாம் ஒரே கேங்கு தான், நாங்கள் இங்கேருந்து அங்கே சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ என்னென்னு பார்த்தா அவங்களோட பொருளே தூக்கிட்டு வந்திருக்க, அதனால தான் உன்னை போட வேண்டியதாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா அவன் அங்கேயே செத்து விடுறான்னா, அவன் உடம்புல கயிறை கட்டி பெரிய நங்குரத்தை எடுத்து போட்டு அப்படியே பயலா தூக்கி கடல்லையும் போட்டுடுறாங்க. அவனும் அங்கேயே செத்து போயிடுறான். ஸோ இப்போ அந்த போட்டில் இருந்த ரத்தம் எல்லாம் யாரோட ரத்தம், பாம்பே ஃப்ரெண்டோட ரத்தம், பாம்பே ஃப்ரெண்டோட ரத்தம். ஸோ நம்ம புலிக்கார மாமா வந்து சாகவே இல்லை, உயிரோட தான் இருக்காரு. ஸோ இப்போ தாங்க ஃபைனல் சாப்டர் ஆரம்பிக்குது. இந்த ஃபைனல் சாப்டரில் தான் எல்லாருக்குமே எல்லாமே கிளியர் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லவ்வர் பையை காமிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு இடத்துல கேம்ப் போட்டு படுத்துக்கிட்டு என்ன தெரியுமா, அந்த இடத்துல இவன் உட்காந்துருக்கான். அப்போ போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஒரு கஞ்சா கிடைக்குது. யாருன்னா நம்ம ஹீரோ தட்டி விட்டான்ல ஃபர்ஸ்ட் சீனில், அந்த கஞ்சா அதை எடுத்து அப்படியே கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்குள்ள என்னன்னா, அதாவது நம்ம லவ் பண்ற பொண்டாட்டியோட புருஷனா ஒருத்தன் போட்டு தள்ளிட்டான். அதாவது நம்ம லவ் பண்ற பொண்ணுக்கு லவ் பண்ண பொண்ணு விரும்புன ஒருத்தன். ஸோ இப்போ அது வந்து யாருக்கு கஷ்டமா இருக்கும், நம்ம லவ் பண்ண பொண்ணுக்கு தான் கஷ்டமா இருக்கும். அப்போ வந்து அவ இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா, அதுக்கு காரணம் யாரு, நம்ம ஹீரோ. அப்போ அவனை போட்டு தள்ளணும்னு இவன் முடிவெடுக்கிறாங்க. ஒரு மாதிரி அதுவும் இது போதையை வேற போட்டானா, இப்போ ஃபுல் இதில் இருக்கான், மப்பில் இருக்கான். நேராக பைக் எடுத்துட்டு நேராக என்ன பண்ணுறான்னா, ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுற பொண்ணு இருக்கால, அவள் வீட்டு வாசலில் போய் நிற்கிறான். நின்று பார்த்தா அவன் இன்னும் புருஷன் வரலையா, அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் நினைக்கிறான் புருஷன் தான் செத்து போயிட்டானே, எப்படி ரிட்டர்ன் வருவான் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்புறான். பார்த்தா நம்ம புலி மாமா பின்னாடி தான் வேஸ்ட்டை போட்டு நடக்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் இந்த லூசு பையன் நினச்சிட்டான் புலிக்கார மாமா செத்து போயிட்டான், நம்மளோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம லவ் பண்ணுற பொண்டாட்டியோட, இதுக்கு நான் பழி வாங்கி ஆகணும் லூசுத்தனமாக நேராக கிளம்பி அந்த பாஸோட வீட்டுக்கு போகிறான். பாஸோட வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, எல்லாருமே புலி வேஷம் போட்டு பயங்கர ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு நல்ல கூத்து ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மாசா உள்ள இறங்கி சாமா டான்ஸை போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறான்னா நேராக போகிறான். ஹீரோவோட கண்ணு இருக்குல்ல, அது வந்து யார்கிட்ட இருக்குன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு. இவன் பொறுமையாக என்ன பண்ணுறான்னா அந்த கண்ணை ஆட்டையை போட்டுட்டு அப்படியே அங்கேயே நம்ம ஹீரோவை போட்டு தள்ளிடுறாங்க சுட்டு. முதுகுல ஒரே ஒரு சுடு தான், நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்து செத்து போயிடுறான். சுட்டதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ணல, ஏன்னா இவன் போதையில் இருக்கானா, அப்படியே திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்துட்டு இருக்கான். ரிட்டர்ன் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கன் எடுத்துட்டு வந்து எப்பரா நீ என்னோட ஃப்ரெண்டே சுட்டு கொள்ளலான்னு இவனை சுட்டு கொண்டுறான். அதுவும் எதுக்கு சுட்டு கொண்டாங்க, எதுவுமே நடக்காத ஒரு விஷயத்துக்கு இவனா தப்பா புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இவன் ஹீரோவை கொண்டுட்டான். ஹீரோ வந்து அவனோட பாம்பேக்கு ஓடி போன அவன் ஃப்ரெண்டை கொல்லணும்னு அவனை கொண்டுட்டான். இப்படி மாற்றி மாற்றி எல்லாம் அவங்கள கொண்டுக்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஆர்த்தர் கிட்ட வராங்க. யார்கிட்ட, நம்ம ஹீரோயின் கிட்ட. அவ சொல்றா, எனக்கு இந்த கதையில் நிறைய விஷயங்கள் புரியவே இல்லை, லைக் எல்லாருமே மாற்றி மாற்றி பழி வாங்கியிருக்காங்க, எனக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க முடியல, இதுக்கு என்னென்னு கொடுக்குறது, எல்லாரும் லூசுத்தனமாக போதையை போட்டு அவன் ஒன்று விஷயத்துக்கு ஒரு விஷயத்தை வேலையை பார்த்துட்டு விட்டுருக்கான். இங்கிட்டு பார்த்தா அந்த குரங்கு மாமாவா சாரி புலி மாமா என்ன பண்ணுறாருன்னா வானத்தை பார்த்து காக்கா வடிச்சிட்டு இருக்காரு, இல்லாத காக்காக்கு அவர் மனநிலையாக பாதிக்கப்பட்டாரு. இங்கிட்டு பார்த்தா லவ்வர் பாய் செத்து போயிட்டான். ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும்னு அவன் சுட்டு அவனு
இப்போ ஜெயிலுக்கு போயிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் சீன்ல ஜெயிலில் இருப்பான், நம்ம ஹீரோயின் கூட போய் மீட் பண்ணுவாங்களே, இவனை கொன்னதுக்காக தான் அவன் ஜெயிலுக்கு போயிருப்பான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு செத்து போயிட்டான். வேற யார் இருக்கா சொல்லுங்க? எல்லாருமே ஆளாளுக்கு ஒவ்வொரு சைடு போயிட்டு அவனுக்கு ஒரு ஒரு விஷயத்த பண்ணி விட்டான். இப்படி இந்த கதை முடிஞ்சிருக்கு. இதுக்கு நானாவே ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க முடியாது. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மள்ட்ட கேட்குறாங்க, ஆடியன்ஸ்கிட்ட வந்து ஒரு கன்க்ளூஷன் கேட்குறாங்க. ஸோ கைஸ், நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு உங்களுக்கு என்ன புரியுது? இந்த கதைக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்கன்னு உங்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். இது மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த உள்ளிடவரா கண்டதோட மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.